ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, ரவா கிச்சடி. இதில் நிறைய பேர் ரவா கிச்சடி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு முறை இந்த மெத்தடில் ரவா கிச்சடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் பிள்ளைங்களுக்கு டிஃபன் டைமில் ஈவினிங் இல்லை மார்னிங்கில் நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் இதுலேருந்தே கிடச்சிடும். ப்ளெயினாக செய்யாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வழவழன்னு கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா உதிராக சூப்பரான ரவா கிச்சடி செய்யலாம் வாங்க. முதல்ல அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுள்ள உப்மா ரவை சேர்க்குறேன். உப்மா ரவையிலேயே சில ரவை ரொம்ப பொடிசாக இருக்கும், சிலது இது போல் சைஸில் நமக்கு கிடைக்கும். எந்த ரவையாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் ரொம்ப நைஸ் ரவையை விட இது போல் இருக்கிற ரவையில் நீங்கள் கிச்சடி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மணல் மணலாக உதிராக நல்லா நமக்கு கிடைக்கும். அந்த ரவையை இதில் சேர்த்து கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா சூடேறினா போதும், கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் கலர் மாறாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். இப்போ இது நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நான் வச்சுட்டு போகிறேன். இப்போ அடிகனமான இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே கடாயை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் 1/2 கப் அளவுள்ள எண்ணெய் சேர்க்கிறேன். நான் இப்போது இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். முழு கரம் மசாலா பொருட்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி சின்ன துண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இலை இருந்ததுன்னா இலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் 1/2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்களை உரித்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதோடையே சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த சமயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப விலை அதிகம், அதனால் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கும் பொழுது 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவு அப்படிங்கிறது அந்த மெஷர்மெண்ட் கப்பில் 250 mlன்னு போட்டிருக்கோம். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்தேன். அதுக்கு உண்டான அளவுகள் தான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிலர் எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி சேர்க்கும்பொழுது தான் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். குறைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது நான் சொல்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கட் பண்ண பிறகு உருளைக்கிழங்கை ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே கலர் மாறாமல் வதங்கணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவு நான் 1/2 கப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? நீங்கள் எண்ணெய் குறைவாக தான் சேர்க்க போகிறீங்கன்னா அதுக்கும் குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, தவறில்லை. இப்படி செய்யும் பொழுது கரண்டியில் ஓட்டாமல் நமக்கு கிடைக்கும். இது ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. சின்ன சைஸில் இருக்கிற கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கேரட்டுக்கு முன்னாடி சேர்த்த பொருட்கள் எல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு கேரட்டை சேர்த்துட்டு தக்காளியை இதில் சேருங்க. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நம்ம மசிச்சு விடுற அளவு தக்காளியை வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா மிதமான சூட்டில் கலந்து விட்டாலே போதும். தக்காளி ரொம்ப மசிஞ்சிடுச்சுன்னா அந்த நம்ம செய்யக்கூடிய கிச்சடியோட கலர் மாறிடும். அதனால நீங்கள் தக்காளி ரொம்ப மசியாமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், கிச்சடி செய்யறதுக்கு நல்ல ஹெவி பாட்டம் பேன் தான் எடுத்துக்கணும், கடாய் தான் இல்லை. நீங்கள் ஹெவி பாட்டம் பேனு எது வச்சுருந்தாலுமே எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை இதில் சேர்க்குறேன். 1 கப் அளவுள்ள ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 3/4 கப் அளவுள்ள தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். இந்த தண்ணி இதிலையே கொதிக்கணும். ஏற்கனவே அது சுட்டுட்டு இருந்த தண்ணி தான், அதனால் சீக்கிரமாகவே நமக்கு கொதி வந்துடும். ஏன் 3/4 கப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 கப்பு அளவு ரவைக்கு உண்டான தண்ணி, 1/4 கப்பு இது நம்ம கொதிக்க விடுறோம் இல்லைங்களா, அப்போ அது கண்டிப்பாக ஆவியாக போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக சேர்த்திங்கன்னா தான் இது போல் நமக்கு சாஃப்டாகவும் கொஞ்சம் உதிராகவும் நம்மளோட ரவா கிச்சடி கிடைக்கும். அதனால தான் இந்த அளவு தண்ணி சேர்க்க சொன்னேன். அதே மாதிரி இது இந்த அளவு நல்ல கொஞ்சம் நொய்யாக இருக்க ரவை, ரொம்ப நைஸ் ரவை எடுத்திங்கன்னா நீங்கள் 3 கப்பு அளவு சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 1/2 கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிச்சடினாலே நமக்கு ஒரு எல்லோ கலரில் இருக்கும், அதனால் கண்டிப்பாக மஞ்சள் பொடி சேருங்க.
மஞ்சள் பொடி உங்களுக்கு எந்த அளவு கிச்சடி கலராக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் வாசனை அதிகமாக தெரியும். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நல்லா கொதிச்சு வரணும். ஏன் நல்லா கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த காய்கறிகளும் வெந்துடணும், நம்ம சேர்த்த தக்காளியோட சாரம் அதில் இறங்கணும், புதினாவோட வாசம் எல்லாமே இதில் அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அதனால் இது போல் நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்க்கும் பொழுது ரவையில் கட்டி தட்டாது. நம்ம ரவையை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் பொழுது சடசடன்னு வெளியெல்லாம் தெரிக்கும். இது போல் செய்யும்பொழுது வெளியெல்லாம் நமக்கு தெரிக்காது. ரவையை சேர்க்கும் பொழுது ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு கிச்சடி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள், எந்த அளவு நல்லா கலந்து வந்திருக்கு எல்லாமே. இப்போ தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இந்த வாசனை எல்லாமே ரவையோடு சேர்ந்துருக்கும். இந்த தண்ணி இந்த ரவையில் சேர்ந்து கரெக்டான ஒரு பதத்தில் வெந்து வந்திருக்கும். நீங்கள் மறந்து கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவை எந்த அளவு மணல் மணலாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இப்போ எந்த அளவு உதிர் உதிராக இருக்குது பாருங்கள். இது போல் சாஃப்டாக உதிர் உதிராக வேணும்னா நீங்கள் இந்த அளவு தண்ணி வைங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே இது இலகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3.5 பங்கு அளவு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கிச்சடியை வேற ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்த வெஜிடபிள்ஸ் என்கிட்ட இருந்தது சேர்த்தேன். இது இல்லாமல் பச்சை பட்டாணி சீசனாக இருந்ததுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி இதனோட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்ததுனாலுமே பீன்ஸ் கட் பண்ணி இதனோட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நமக்கு விருப்பமானதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்ல கம்மனி வாசனையில் சுவையான அதே சமயத்தில் உதிரான ஒரு ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நிறைய இடங்களில் ரவா கிச்சடி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சில இடங்களில் செய்கிற ரவா கிச்சடி ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உண்மையிலேயே ரவா கிச்சடி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரவா கிச்சடிக்கு நல்ல காரசாரமான ஒரு பச்சை மிளகாய் சட்னி, தேங்காவும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச அந்த சட்னியை வச்சு சாப்பிடும்பொழுது அதனோட சுவையே சொல்லிக்க முடியாது. சிலருக்கு சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடுங்க. இது ரெண்டுமே இல்லைனா கூட பரவாயில்லைங்க. நல்ல சூடாக இந்த ரவா கிச்சடியை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த கிச்சடி மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.